உங்களோட பிரச்சனையில் ஏற்படும் வலி தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன். ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாக பார்க்குறீங்களா, இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றுக்கு 4 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பிரச்சனையாக பார்த்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இதான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்னு நினைச்சோம்னா நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம கார்பரேட்ஸ்ல பெரிய கம்பெனின்னு பார்த்தோம்னா பஜாஜ். இது 80s 90s அந்த டைம்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொடிக்கட்டி இருந்த பெரிய கம்பெனி. ஸ்கூட்டர்ஸ்ல சேட்டான்னு ஒரு ஸ்கூட்டர் பார்த்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில். நான் பார்த்துருக்கேன், ஏன்னா நான் 77 பிறந்தனால எனக்கு அந்த 84 85 நிறைய இடத்துல நான் ஸ்கூட்டர்ஸ் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி இன்னும் டெல்லியில் அந்த ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் அந்த 45 50 இருக்கிற ஏஜ் அந்த ஸ்கூட்டர் கியர் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க, அதை மாற்றி யூஸ் பண்ணுறது. அது நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும், யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த 80s 90s வரும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரையல் பண்ணாங்க. நம்பர் 1 இந்தியா ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க கம்பெனி டவுன்ஃபால் போகிறதுக்கு காரணமாக இருந்தது. கைனிட்டிக் ஹோண்டா, யமகா, சுசுகின்னு சொல்லி அந்த 90ஸ்க்கு மேலே நிறைய கம்பெனிஸ் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. நம்ம இப்போ ஓட்டுற ஸ்கூட்டர் கிடையாது, பைக் நிறைய வந்தது. அப்போது பஜாஜ் என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒரு டிசைட் பண்ணி கவாசிக்கின்னு சொல்லி அந்த கம்பெனியோட டைப் பண்ணி எப்படி கைனிட்டிக்னு ஒரு கம்பெனி ஹோண்டாவும் சேர்ந்து ஒரு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா பஜாஜோட சிஓ இருந்த ஓனர் ராகுல் பஜாஜ் என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜீவ் பஜாஜ்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவரு டேக் ஓவர் பண்ண உடனே பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இனிமேல் ஸ்கூட்டர்ஸ் நாங்க பண்ண போறதில்ல, பைக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு 3 வீலரா இருக்கிற ஆட்டோ அவங்களுக்கு கை கொடுத்தது. ஆனா அவங்களால பெரிய லெவல்ல வர முடியல. மார்க்கெட்ல அவங்க 4th பிளேஸ்ல நம்ம தான் இருந்தாங்க. அப்ப அந்த ஸ்கூட்டர்ஸ் வந்திருந்தப்ப அந்த கவாசிக்கு ட்ரை பண்ணாங்க, நிறைய ஃபெயிலியர் வந்தது. ராஜீவ் பஜாஜ் அந்த பையன் அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய டிசைன் பண்ணி நிறைய பைக்ஸ் வெளியில விட்டுருந்தாங்க. அந்த 90ஸ்க்கு அப்புறம் அந்த 2000 கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பஜாஜ்ல விளம்பரம், நிறைய வண்டிஸ் வந்துட்டே இருந்துச்சு. புது மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு தடவை 6 மாசத்துக்கு தடவை எல்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ என்னன்னு கைனிட்டிக் ஹோண்டாலேருந்து ஹீரோ ஹோண்டாவை மாதிரி ஸ்ப்ளெண்டர், அதுக்கப்புறம் டிவிஎஸ், இந்த மாதிரி சுசுகிலாம் நிறைய அண்டர் சிசில பைக் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன பண்ணாருன்னா ராஜீவ் பஜாஜ் என்ன பண்ணாருன்னா, இவங்க எல்லாரும் மார்க்கெட்ல அண்டர் சிசில இருக்கிறாங்க, நம்ம 110 125 150 போன்னு சொல்லி அதுல தான் அந்த பல்சர்னு சொல்லி ஒன்று இறக்குனாங்க. அதுல பெரிய சக்சஸ் மார்க்கெட்ல பிடிச்சாங்க. அதோட டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. அது அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க இன்டர்நேஷனல் லெவல்லையும் போய் விற்க ஆரம்பிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்காலையும் சவுத் அமெரிக்கா, லெட்டின் சவுத் அமெரிக்காலையும் அவங்க விற்றாங்க. அங்க டாப் பைக்கில் அவங்களோட பைக் தான் பஜாஜ் இன்னும் வரைக்கும் இருக்கு. அந்த பல்சர் பைக் அங்கேயும் ஓடுது. கவாசிக்கும் அவங்களோட பைக்ல அந்த டிசைன்ல சிடி டான்லயே ஒரு மாதிரி பைக் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சிடி 100 மாதிரி ஒரு டிசைன்ல அவங்க ஒரு பைக் ஓடுது, சின்ன பைக். அதுக்கப்புறம் அவங்க டிசைன் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல 4th பிளேஸ்ல இருந்ததுல இப்போ ஹோண்டா ஃபர்ஸ்டா இருந்தாலும் ஹோண்டாக்கு அடுத்து ஹீரோ இருந்தாலும் 3rd பொசிஷன்ல பஜாஜ் வந்திருக்காங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் சினாரியோல அவங்க சொல்றது கூடிய விரைவில் ஹீரோவும் கீழே தள்ளிட்டு அவங்க 2nd பிளேஸ் வரதுக்கு பஜாஜ் ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க. இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்ப இருக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. ஒண்ணு பண்ணிருக்காங்க, அவங்க எந்த ஸ்கூட்டரை டாப் மோஸ்டா ரன்னிங்ல இருந்த ஸ்கூட்டரை நிப்பாட்டினாங்களோ 90ஸ்ல, இப்ப திருப்பியும் எலக்ட்ரிக் பைக்கா ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்தோடனே அந்த சேட்டா ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா திருப்பி ரீலான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் சக்கப்போடு போட்டு அதுவும் டாப் லெவல்ல அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. டாப் லீடிங் பைக் அந்த ஸ்கூட்டர்ஸ்ல 4வது ரேங்க் கிட்ட அவங்களோட இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திருப்பி அதை நிறைய பேருக்கு பிடிக்கும். திருப்பி அந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்ல ஒரு பிளேயரா வந்துட்டு இருக்காங்க. இதுல பெஸ்ட் என்னன்னா, பெரிய கடன்லாம் வாங்காம இருக்கிற இதை வச்சு அவங்க ரோல் பண்ணி பிரச்சனையை அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட ஆரம்பிச்சாரு. அவர் வந்தப்ப மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணாரு அவர் பையன் ராஜீவ் பஜாஜ். அப்புறம் டிசைன் பண்ணார், ஓன் டிசைன் தான். இப்போ ஹீரோ ஹோண்டால கூட ஹோண்டாவோட டிசைன் தான் ஹீரோ கூட டைப்பா இருக்கும். டிவிஎஸ்ல இது மாதிரி வேற டிசைன்ஸ் தான் டைப்பா இருக்கும். ஆனா பஜாஜ்ல ஓன் டிசைன்ல நிறைய பைக் வர ஆரம்பிச்சது. அதுதான் அவங்க பிளஸ் பாயிண்ட் இருந்தது. நிறைய
மாடல்ஸ் அவங்ககிட்ட வெளில வந்தது. அதில் சிசி தான் மாறும் தவிர 100, 110, 125 அவங்க ஃபுல்லாக 125 சிசி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டிசைன்ஸ் நிறைய மாறிட்டு இருக்கும். பல்சர்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் மாறி 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 நிறைய மாடல்ஸ் இப்போதைக்கு நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்துருக்கலாம். அது காரணம் அவங்களோட சக்ஸஸ் மாடலே அந்த அவங்களோட பண்ணது. அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் தேடினாங்க. சொல்யூஷன்ஸாக ஒரு பையன் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இன்னைக்கு லீடிங் இதுக்கு வந்து பஜாஜ் இன்டர்நேஷனல் லெவல்லையும் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. இங்கேயும் அவங்க மார்க்கெட் பிளேயரில் 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாக பார்க்காம அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் பார்த்தாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக அவருக்கு வந்து யோசிச்சாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடினாங்க. அந்த சொல்யூஷனு அவங்க இப்போ மார்க்கெட்டில் பிளேயராக மாறி இருக்கு. நம்ம திங்கிங் வந்து மாறுச்சுன்னா, பாசிட்டிவாக நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவான வே கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்த உடனே ஒன்றும் பெரிய ஆளாகிறதுக்கோ யாராலையும் ஆக முடியாது. ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் ஆன மாதிரி, ஒரு டைலாக்ல பெரிய ஆள் ஆன மாதிரிலாம் கிடையாது. அண்ணாமலை படம் மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது. டைம் எடுக்கும். அதனால எஃபெக்ட் போடணும். அந்த எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 90ஸ்ல விட்டது அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலும் அவங்க எந்திரிச்சு அந்த பல்சர்ன்றத பஜாஜ் வர்றது தான் அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம்ல வந்தது. அவங்கள படுத்தினது இந்தியா ஃபுல்லா அந்த பல்சர்ன்ற ஒரு பைக், அந்த ஒரு மாடல். அப்போ ட்ரையல் R&D ஒர்க் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கீழே விழுந்தாலும் அடுத்து என்ன பண்ணும், மார்க்கெட்ல என்ன நடக்குது, நம்ம என்ன டிஃபரெண்டா கொடுப்போம். நம்மளும் வந்து ஒரு பைக் கொடுக்குறோம்னா அவங்களோட பைக்ல டிஃபரா கொடுக்கணும். ஏன்னா ஹோண்டால பார்த்தா ஹீரோ ஹோண்டால இருந்தது ஸ்ப்ளெண்டர் வந்து மார்க்கெட்ல நல்ல பிளேயரா இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து நல்ல லீடிங்ல போனனால அவங்க மார்க்கெட்டை உடைக்கிறதுக்குன்னு இறக்குனது தான் இந்த பல்சர்ன்ற ஒரு பைக்கு. அந்த பல்சரை வந்து இன்ன வரைக்கும் ஒரு கிரேஸ்ல எல்லா யங்ஸ்டர்ட்டையும் இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த மாடல் தான், அந்த டிசைன் தான். அது ஒரு குதிரை மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் அவங்க பண்ணனால தான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கறது, பைக்கோட அந்த ஸ்பீட் கொடுத்தது, அந்த சவுண்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆனனால அவங்க மார்க்கெட்ல ஜெயிச்சாங்க. இதை தான் செய்ய சொல்ற ஒரு கார்பரேட் கம்பெனியாலும் நம்மளுக்கு ஒரு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னா, தோல்ந்து போகாம தோத்து போயிட்டோம் உட்காராம யோசிச்சோம்னா அந்த வலி நம்மளுக்கு இருக்க தான் செய்யும், வலிக்க தான் செய்யும். நம்ம தோத்துட்டோம், எதுவுமே பண்ண முடியல. அது படிப்பா இருந்தாலும் சரி, வேலை பார்த்தா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, நீங்க எது வேணா உங்களுக்கு வலி இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு வலி கிடைக்கும், வே கிடைக்கும். அந்த வேயை நம்ம யோசிச்சோம்னா எந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம், எதை எப்படி அப்ளை பண்றோம், அந்த அப்ளை பண்றதுனால நம்ம எப்படி ஓடுறோம் தான் முக்கியம். ஓடாம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாருமே நின்றுட்டு இருப்போம். அவங்க இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல போறாங்கன்னா அவங்க R&D ஒர்க் தான். அவங்களோட யோசிச்ச விதங்கள் எவ்வளோ தப்பான்னு சொல்லி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னப்ப அந்த ஸ்கூட்டர் வந்து சேட்டா ஸ்கூட்டரை வந்து திருப்பி ரீலான்ச் பண்றாங்க. முதல்ல நல்லா போயிட்டு இருந்தது, ஒண்ணுதான் அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஆனா அதை ஸ்டாப் பண்ணி அவர் பைக்குக்கு வந்தார். பைக்ல இருந்து நிறைய R&D பண்ணார். R&Dல இருந்து இப்போ வந்திருக்கிறார். இதை தான் நான் செய்ய சொல்றேன். யோசிங்க, பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு வரும். அதுதான் வழி கொடுக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது நான் சொல்ற எல்லா வீடியோலும் இதனால தான். இதை யோசிங்க. இது சின்ன விஷயம் தான். அவங்களோட நடந்த லைஃப் வந்து பெருசு. நான் சின்னதா இதுல சொல்லியிருக்கிறேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களால முடியுது. நம்ம எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கோம். நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், எஃபெக்ட் போடுவோம். ரிசல்ட் ஒரு நாள் உங்க கண்ணுக்கு நேரம் வந்து நின்று அதுக்கு ஷேக்கன் பண்ணும். அதுதான் வெற்றி. யோசிச்சு பாருங்க.